நம்ம நினைப்பு தெரிஞ்சு கச்சத்தீவு கதை பெரும் கதையா கேள்விப்பட்டிருக்கோம். பல போராட்டங்கள், மீனவர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய போராட்டங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியல் ரீதியா பல பேச்சுவார்த்தைகள். ராமநாதபுர சமஸ்தானமா இருந்த தீவு இலங்கைக்கு எப்படி கைமாறுனுச்சு, ஏன் இத்தனை கலவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்ணம்மா கூட இந்த பதிவுல. கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்பகுதியில இருக்கிற தீவு தான் கச்சத்தீவு. ஆளாளுக்கு சண்டை போடுறாங்களே, அவ்வளோ பெரிய தீவா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 285 ஏக்கர், 300 மீட்டர் அகலமும் 1.6 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு சிறிய தீவு தான் கச்சத்தீவு. ராமேஸ்வரத்திலிருந்து 12 மைல் தூரமும், ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்திலிருந்து 10 மைல் தூரமும் இருக்கு இந்த கச்சத்தீவு. வரலாற்றுல எந்த காலகட்டத்திலையுமே மக்கள் வசிக்காத ஒரு தீவு தான் கச்சத்தீவு. 17ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுர சேதுபதி மன்னருக்கு சொந்தமாயிருந்த தீவு தான் இது. 1822 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராமநாதபுர சமஸ்தானத்துக்கு ஒரு ஒப்பந்தம் எழுந்துச்சு. கச்சத்தீவு உட்பட ராமநாதபுரத்துக்கு சொந்தமான நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1858 ஆண்டு வரையுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சியில அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு. அந்த ஆட்சியோட முடிவுல இங்கிலாந்து ராணி ஆட்சிக்கு கீழே இந்தியாவுக்கு கச்சத்தீவு மறுபடி வந்துச்சு. ராமநாதபுர சொத்தாவே மாறுனுச்சு. 1921 வரையும் தனக்கும் கச்சத்தீவுக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லாத இலங்கை 1921ஆம் ஆண்டிலிருந்து முதல்ல சொந்தம் கொண்டாடுனுச்சு. கச்சத்தீவு எங்களுக்கு தான் அப்படின்னு உரிமை கொண்டாடவும் ஆரம்பிச்சது. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானோட போரிட்ட பிறகு, இந்தியாவோடைய வெற்றிக்கு பிறகு இந்த நிலைமை தலைகீழா மாறுனுச்சு. சைனாவும் பாகிஸ்தானாவும் ஸ்ரீலங்காவுக்கு நட்பு நாடா மாற முயற்சி பண்ணுச்சு. இந்தியாவுடைய நட்பு தொடர கச்சத்தீவை இலங்கைக்கு எழுதி கொடுக்கணும்னு பண்டாரநாயக்கர் கேட்க, அப்போ இந்திரா காந்தி தான் இதை முதல்ல கையெழுத்திட்டாங்க. 1974 ஜூன் 21 இலங்கைக்கு தாரைவாக்கப்பட்டுச்சு கச்சத்தீவு. அப்ப ஆரம்பிச்ச கலவரம் இப்போ வரையும் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். கச்சத்தீவை பொதுவாக பயன்படுத்திட்டு இருந்த மீனவர்கள் தான் இதில் பெரும் பாதிப்புக்கு உள்ளான மக்கள்னு சொல்லலாம். இந்திரா காந்தி கையெழுத்திட்டது தப்பு அப்படின்னும் பல போராட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு. தமிழகத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல், மீனவர்கள் பற்றி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எப்படி இந்திரா காந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இன்னுமே அரசியல் வட்டாரத்தில் இது கிசுகிசுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. மீனவர்கள் தான் இதில் பெருசும் பாதிக்கப்பட்டது. நமக்குன்னு உரிமைகள் சில இருந்துச்சு. இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் மீன் பிடிக்கலாம், மீன் வலையை உலர்த்தலாம் அப்படின்னும் மீனவர்களுக்கு நிறைய உரிமைகள் இருந்துச்சு. புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவுக்கு இந்தியர்கள் பங்கேற்கலான்னு கூட இருந்தது. 1976 மறுபடியும் ஒரு ஒப்பந்தம். அதில் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன் பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. உரிமைகள் எல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ வரையும் இந்த விஷயத்தினால மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு அரசியல் பிழையா ஆரம்பிச்ச இந்த கச்சத்தீவு விவகாரம் இப்போ வரையும் நடந்துட்டு தான் இருக்கு. கச்சத்தீவை மீட்டு தரோன்னு பல அரசியல்வாதிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்போ நம்ம கைக்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. கச்சத்தீவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?